இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் போர் மொத்த உலகத்தையும் உலுக்கி போட்டுள்ளது. இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதலுக்கு பழி தீர்க்க ஈரான் தொடர் குண்டுவீச்சை நடத்தி வருகிறது. அமெரிக்க படைகளுக்கு ஆதரவு கொடுத்த முஸ்லிம் நாடுகளையும் குறிவைத்து தாக்குகிறது. தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதிகளில் வரும் சரக்கு மற்றும் எண்ணெய் கப்பல்கள் மீதும் குண்டு வீசுகிறது. சனிக்கிழமை பாலாவி என்ற தீவு நாட்டின் கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் குண்டு வீசியது. அதில் இருந்த 15 இந்தியர்கள், 5 ஈரானியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். 4 பேருக்கு மட்டும் காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் இன்று மீண்டும் இந்திய ஊழியர்களுடன் சென்ற கப்பல் மீது தாக்குதல் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மார்ஷல் தீவு நாட்டின் கொடியுடன் மஸ்கட் கடல் பகுதியில் எண்ணெய் டேங்கர் கப்பல் சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென வெடிகுண்டுகள் நிரப்பிய ட்ரோன் போட் மின்னல் வேகத்தில் வந்தது. கப்பலின் ஒரு பகுதியில் மோதி வெடித்தது. இதில் எண்ணெய் கப்பல் மலமளவென தீப்பிடித்தது. படகில் இந்தியாவைச் சேர்ந்த 16 ஊழியர்கள் உட்பட 21 பேர் இருந்தனர். தாக்குதல் நடந்ததும் அவர்கள் கடலில் குதித்தனர். இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் மட்டும் என்ஜின் ரூமில் சிக்கிக் கொண்டார். அவர் உடல் கருகி இறந்தார். மற்றவர்களை இன்னொரு படகு மூலம் ஓமன் அரசு பத்திரமாக மீட்டது. இந்த தாக்குதலையும் ஈரான் நடத்தியிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் உள்ளது. இருப்பினும் இதுவரை தாக்குதலுக்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை. ஈரான் போரில் இப்போது முதல் முறையாக இந்தியர் ஒருவரும் இறந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.